இருட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் போட்டு வழிகாட்டுற ஒரு டார்ச் லைட் காமிச்சிட்டே வந்து அப்படியே நடந்து வருவாங்கல்ல பாதை, அந்த ஜோதியை காட்டுபவன் ஜோதிடர். அரிகேசநல்லூருங்கிற ஊருக்கு அவ்வளோ ஒரு மரியாதை. ஏன்னா முத்தியாபாகரால். ஸோ நீங்கள் என்ன பண்ணோம், வெறுமனை வெங்கட்ராமன் போடாதீங்க, நீங்கள் அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் போட்டு கொடுங்க. பாக்யராஜ் சார் வந்து அவர் மறந்துட்டார், அவருடைய சீரியலில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஐயம்பேட்டை தஞ்சாவூர் ஜில்லா காசுக்கார செட்டி தெரு பிஆர் கவிதை ராஜா அப்படிங்கிறது அந்த லெட்டர் வராத நாளே இருக்காது. அவர் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். லக்ஷ்மி வடுகநாதன், நீங்கள் தான் வடுகநாதனா, என் ராமச்சந்திரன் உடுப்பி ஹோட்டல் மாடின்னு போட்டு அனுப்புவார், அது அப்படியே படிப்பார். ஐயா 2026 புது புது கட்சிகள் வருது. எந்த கட்சி மேல வரும், எந்த கட்சி கீழே போறோம், எங்களுக்கே கன்ஃபியூசிங்கா இருக்கு. எந்த கட்சி நடுவுல நிக்கும்? அதானே எலெக்ஷன் ரிசல்ட் வருது பாருங்க, அதுக்கு மறுநாள் கேளுங்க, நான் சொல்லுவேன். மறுநாளா? எல்லா பார்ட்டியில பீப்புளுமே என்கிட்ட ரொம்ப ஒரு நட்போட பழகுறாங்க. நான் ரொம்ப வருஷமா எல்லாரோடையும் பழகிட்டு இருக்கேன். எந்த கட்சியிலும் ஒரு மெம்பர்ஷிப், பேசிக் மெம்பர்ஷிப் கூட இன்னி வரைக்கும் வச்சுக்கல. ஐ எம் நாட் எ மெம்பர் இன் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. விஜய் சாரும் இப்போ உங்களோட நண்பர், அவருக்கு நீங்க ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? வாழ்க 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 வளமுடன் வாழ்கன்னு சொல்றேன். அவருக்கு வாழ்த்து சொல்றதுக்கு எனக்கு வந்து உரிமை இருக்கு. ரசிகனா நான் ஒன்று கேட்குறேன், ஜனநாயகம் கடைசி படம்ட்டாங்க, உண்மையாவே கடைசி படமா இருக்குமா இல்லை நடிக்க வருவாரா? இல்லை இல்லை, நிறைய வரும், நிறைய. எஸ் எஸ், அதுதான் எனக்கு வேணும். காலத்தை வென்றவன் ஹரிகேசநல்லூர். டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சில்க்ஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவடி செலிப்ரேஷன்ஸ். பவர்ட் பை தன்வி பொட்டிக், குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். ஆரல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை. பழமையும் பாரம்பரியமும் போரூர் மற்றும் காஞ்சிபுரத்தில். ஆச்சி அதிரசம் மாவு இன்ஸ்டன்ட் மிக்ஸ். கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. சந்தன மனம் கமிழும் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில். இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய். அசோசியேட் ஸ்பான்சர் ஆஸ்ட்ரோவிட், நம்பர் 1 வேதிக் astrology provider. Your divine journey starts here. Raj Hearing, premium people for hearing aids. RMD Group of Hospitals. We add life to days, not days to life. ஐயா விழா நாயகன் அவரையே நம்ம இந்த மேடைக்கு அழைக்க வேண்டிய தருணம் இது. ஏன்னா நிறைய நபர்கள் வந்து அவரை பத்தி பேசினாங்க, அவரை பத்தி பல விஷயங்கள் சொன்னாங்க, அவரோட பயணம் செய்த அந்த தருணத்தையும் நமக்காக வந்து சொன்னாங்க. இப்போ ஃபேன்ஸும் வந்து இங்க அவங்களுக்காக காத்திருக்காங்க. அவங்க ஒரு சில கேள்விகள் வந்து அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு நேரம் ஆனாலுமே நான் கேட்டுட்டு தான் போவேன். ஊர்ல இருந்து வந்தவங்க இங்க காத்திருக்கிறாங்க. அந்த விஷயமும் இங்க வந்து நடக்க போகுது. இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஐயா நம்ம மேடைக்கு அழைத்தே ஆகணும் இல்லையா? கண்டிப்பா நமது இன்றையோட கதாநாயகனை கண்டிப்பா நம்ம மேடைக்கு அழைச்சு தான் ஆகணும். இன்னைக்கு புது மாப்பிள்ளையும் கூட. ஐயா வாங்க. காலத்தை வென்ற கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் ஐயா அவர்கள். உங்களை பார்க்கறதுக்காக நடிப்புக்கு, மேபி வந்து அரசியலுக்கு, இப்போ சோஷியல் மீடியா இதுக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆனால் ஒரு ஜோதிடத்துக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும்தான். பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கு. எக்ஸாக்ட்லி. இதுக்கு உதாரணம் என்னோட மாமியாரும் வந்திருக்காங்க. அங்கே வந்து இவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இவ்வளவு நேரம் உட்காந்து இந்த நிகழ்ச்சியை ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து மக்கள் இவர் மேலே அளபரியா ஒரு அன்பு வச்சிருக்காங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, நடிச்சு ரசிகர்கள் வாங்கியிருக்காங்க, பாடி ரசிகர்கள் வாங்கியிருக்காங்க, ஆடி ரசிகர்கள் வாங்கியிருக்காங்க. ஆனா ஜோதிடத்தின் மூலமாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை ஏற்படுத்தி ரசிகர்களை தானா சம்பாதித்த ஒரே மனிதர் நம் காலத்தை வென்ற ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் தான் அப்படின்றத இந்த மேடையில் தெரிவிக்கிறதுல நான் ரொம்ப பெருமிதம் படுறேன். ஆமாம், பல பேர் வந்து தன்னுடைய பெயர் உலகறியணும் நினைப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் தான் ஊர் பேர் முன்ன வரணும், அதை தொடர்ந்து தான் என் பேர் வரணும்னு நினைப்பாங்க. இப்போ கூட ஐயா பேரை சொல்லலைன்னா கூட ஹரிகேசநல்லூர் அப்படின்னு சொன்னால் மகிழக்கூடிய ஒரே மனிதர் அப்படின்னு பார்த்தா ஐயா தான் நான் சொல்லணும். ஐயா, அந்த பெயரை உங்களோட சேர்த்துக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் எப்படிங்க ஐயா வந்துச்சு உங்களுக்கு? முதல்ல நான் சில பத்திரிகைகளுக்கெல்லாம் சங்கீத சம்பந்தமான ஆர்டிகிள்ஸ், கட்டுரைகள்லாம் எழுதி கொடுப்பேன். அப்போ வந்து வேணா கே வெங்கட்ராமன் அப்படின்னு போட்டு கொடுப்பேன். புனைப்பெயர்லாம் எதுவும் கிடையாது. அதில் அந்த மாதிரி நான் எழுதின 2-3 ஒன்றுமே பப்ளிஷ் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய எழுத்தாளர் தாமரை மணாளன்னு இருந்தார். அவர் வந்து ஃபஸ்ட்டு ஆனந்தவடனில் இருந்தார். அப்புறம் அவர் மணியன் எல்லோரும் ஆனந்தவடன்லேருந்து வெளியே வந்து இந்த இதயம் பேசுகிறது பத்திரிகைலாம் ஆரம்பித்தாங்க. அந்த தாமரை மணாளனுங்கிறவர் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். அவர் ஒரு தரம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணோம். அப்போது டிசம்பர் வரப்போகுது, நவம்பர் 2. அப்போ அவர் எனக்கு ஒரு ஐடியா சொன்னார், நீங்கள் வந்து இசை பற்றி எழுதுங்க,
இசை விமர்சனம் எழுதுங்க அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு என்னை எழுத சொன்னது அவர் தான். அப்போ வந்து இந்த பேர்லேயே நான் எழுதுகிறேன் அப்படின்னு. எனக்கு இந்த புனைப்பெயர் உள்ளெல்லாம் மறைஞ்சு எழுத எனக்கு அவ்வளோ இதுவாக இல்லை அப்படின்னு. அப்போ என்ன சொன்னார், உங்கள் ஊருக்கு என்ன பேர்னு உங்களுக்கு தெரியாது, அரிகேசநல்லூருங்கிற ஊருக்கு அவ்வளோ ஒரு மரியாதை, ஏன்னா முத்தியாபாதரால். ஸோ நீங்கள் என்ன பண்ணோம், வெறுமனை வெங்கட்ராமன் போடாதீங்க, வெங்கட்ராமனுங்கிற பேரில் 1000 பேர் இருப்பாங்க, அது எடுபடாது, நீங்கள் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் போட்டு கொடுங்க, நானே ஃபஸ்ட்டு அதை பப்ளிஷ் பண்ணுறேன் எங்கள் பத்திரிகையிலன்னு சொல்லி அவர் எழுதி கொடுக்க சொல்லி. அப்போ வந்து வாசுக்கின்னு ஒரு மேகசின் 15 நாளைக்கு ஒரு தரம் வரும், ஃபார்ட்நைட்லி, அதில் அவர் எடிட்டராக இருந்தார். அப்போ அவர் என்னை எழுத சொன்னார், நான் எழுதினேன். விமர்சனம்னு ஃபஸ்ட்டு எழுதினது தான். அதுக்கு முன்னாடி நான் நிறைய எழுதியிருக்கேன், ஆர்டிகிள்ஸ் எழுதுவேன், இது மாதிரி ஏதாவது ஒரு ரிசர்ச் மாதிரி ஒரு டாபிக் எடுத்துகிட்டு எழுதுவேன், அந்த மாதிரி நம்ம விமர்சனம்னு எழுதினது வந்து வாசுகின்ற பத்திரிகையில் எழுதினேன். அப்போது அவர் தாமரை மணாளன், அவர் பொன் பாஸ்கர மார்த்தாண்டம்ங்கிற பேர்லேயும் எழுதுவார், 2 புனைப்பேர் அவருக்கு. அவர் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணார். அதுக்கப்புறமா வந்து இந்த பழைய காலத்து எழுத்தாளர்கள் ஒரு 2-3 பேர் எனக்கு நல்ல பழக்கம். அவங்க எல்லாருமே என்னோட ரொம்ப வயசானவங்க. அவங்க எல்லாரும் அதை வந்து ரொம்ப படிச்சுட்டு ரொம்ப லைக் பண்ணாங்க. நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்குது, நட தமிழ் இது எழுத்து இது நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் வந்து இன்னும் தொடர்ந்து ஏதாவது எழுதணும் அப்படின்னு சொல்லி அவங்களாம் இது பண்ணாங்க. அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது கடைசியில் அது ஒரு டைமில் எனக்கு அதுதான் வந்து ப்ரொஃபஷனுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஊரோட பேரே தன்னோட பேராக மாறிடுச்சு, அடையாளமாக மாறிடுச்சு. அது ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க சார். உங்கள் ஃபேன்ஸ் வந்து காத்துட்ருக்காங்க, அவங்கள பார்த்துடலாமா? வாங்க ப்ளீஸ், வாங்க ஐயா. உங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே உங்களை மேடையில் வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தாங்க. அடிக்கடி லெட்டர் போடுவாங்க, ஒரு 10 பேர் தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னு ஒரு செக்மெண்ட்டு ராசி பலனுக்கு முன்னால். அதுலேருந்து லெட்டரை எதாவது எடுத்து அதுக்கு நான் வந்து பதில் சொல்லுவேன். அது எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த பதில். அந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்கள ரொம்ப நிறைய அடிக்கடி கேள்வி கேட்குறவங்க, இல்லை நல்ல கேள்வியாக கேட்குறவங்கன்னு பார்த்தா ஒரு 10 பேர் குறிப்பிட்டு சொல்லலாம். அதில் வந்து இவங்க எல்லாரும், இவர் வந்து பிஆர் கவிதை ராஜா, ஐயம்பேட்டை தஞ்சாவூர் ஜில்லா காசுக்கார செட்டி தெரு பிஆர் கவிதை ராஜா அப்படிங்கிறது அந்த லெட்டர் வராத நாளே இருக்காது. அவர் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எங்களுக்கு ஐயம்பேட்டை ஐயுடை நம்பி கலிய பெருமாள் இந்திரன் சந்திரன் தான் தெரியும். இப்போ ஐயம்பேட்டையிலேருந்து இன்னொரு நபர் இப்போ தான் நம்ம பார்க்குறோம், இல்லை முரளி? அதே மாதிரி இவங்க நான் ஆச்சின்னு கூப்பிடுவேன், ஏன்னா அவங்க நகரத்தாருங்கிறதுனால அவங்கள அப்படி தான் அட்ரஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் கூப்பிட்டேன். நான் லக்ஷ்மி வடுகநாதன், நீங்கள் தான் வடுகநாதனா? மிஸ்ஸஸ் லக்ஷ்மி, மிஸ்டர் வடுகநாதன். பெண்ணாடம் என் ராமச்சந்திரன் உடுப்பி ஹோட்டல் மாடின்னு போட்டு அனுப்புவார், அது அப்படியே படிப்பாது. அது அவரையும் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் அவரை இப்போ தான் பார்க்குறேன். இவங்கெல்லாம் வந்து பென் ஃப்ரெண்டு மங்களை, அந்த மாதிரி ஏன்னா நண்பர்கள் மாதிரி இவங்கெல்லாம் வந்து எனக்கு லெட்டர் போடுவாங்க, நான் அந்த லெட்டரை படிப்பேன். நிறைய தரம் இவங்க லெட்டரெல்லாம் படிச்சிருக்கேன். இப்போ வந்து இன்றைக்கி இந்த ஒரு ஃபங்க்ஷனை முன்னிட்டு அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இவர் பெண்ணாடத்துலேன்னு வந்திருக்காரு. பெண்ணாடங்கிறது வந்து கோயம்புத்தூர்கிட்ட விருதாச்சலம் தாண்டி பெண்ணாக்கடம், விருதாச்சலத்துக்கும் திட்டவடிக்கும், விருதாச்சலத்துக்கும் திட்டவடிக்கும் நடுவில் பெண்ணாடம். ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினதுல. எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மீக தகவலில் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து எழுதுவோம். அதிகமாக எழுதுனது எங்கள் வீட்டுக்காரர் சொல்லி நான் எழுதுவோம். ஐயா ஆன்மீக வழிகாட்டி மட்டுமல்ல, எல்லோருக்குமே எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு, ஒருவர்களுக்கு தன்னம்பிக்கையோடு நல்ல பதிலை கொடுத்து, எப்பொழுதும் தவறு இருந்தாலும் அதை அன்பாக சுட்டிக்காட்டி, மிக அழகாக எவ்வளவு பெரிய பதவிகள் இருந்தாலும் தனக்கென்று ஒரு தனி பாணியை வகுத்து கொண்டு இன்றும் 15 ஆண்டு காலமாக தனக்கு நிகர் தானே என்று இருந்து கொண்டிருக்கிறார். இது இன்றைய இளைய தலைமுறைக்கு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயமாகும். இந்த வயதிலும் தன்னுடைய முயற்சியும் இன்னும் எழுத்து முயற்சியும் பல புத்தகங்கள் வெளியிடவும் உள்ளார். அதற்கு எல்லாம் உள்ள இறைவன் அவருக்கு நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தர எல்லாம் உள்ள அண்ணாமலையாரை வேண்டுகிறேன். நன்றி. சாரோட நிகழ்ச்சி பார்த்து தான் என்னுடைய எழுத்து திறமையை வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். நான் வந்து இவ்வளோ
ஒரு கோயிலை பற்றியோ ஒரு ஏதாச்சும் ஒரு கருத்தை சொல்லிடலன்னா அது முழுமையாக வந்து அவர் படித்தா அந்த இது மக்களுக்கு போய் சேருங்கிற ஒரு நோக்கத்தில் அதை வந்து எழுத ஆரம்பித்தேன். அது என்னுடைய எழுத்து திறமை வளர்த்துட்ருக்கு. சார் ஒரு காரணம். அதே மாதிரி அவருடைய நிகழ்ச்சி நான் வந்து லெட்டர் எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்ருக்கேன். திட்ட ஒரு 15 வருஷமாக ஆரம்பித்ததுலேருந்து அவருடைய ராசி பலன் சொல்லி தான் நான் வந்து எதுவுமே செய்கிறது வழக்கம். எல்லாருமே சொன்ன மாதிரி வந்து அவர் முகத்தை பார்க்காம அவருடைய கருத்தை கேட்காம வந்து வெளியே போகிறதே இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி அந்த நிலைமை கூட நமக்கு நல்லதாக தான் அமையுது. அதனால் அவருடைய வாழ்த்துக்கள் வேணுங்கிறது என்னுடைய கோரிக்கையை வச்சுட்டு அவர் ஆசீர்வாதத்தை நான் எப்போதுமே வேண்டுறேன். அவரோட ஆசி வேணும்னு சொல்லி தான் லெட்டரே போடுவேன். தங்கள் ஆசி வேண்டி அப்படின்னு தான் எழுதுவேன். அவருடைய ஆசீர்வாதத்துக்காக நான் காத்துட்ருக்கேன். அவர் தினசரி காலையில் ஒளிமயமான எதிர்காலத்தில் ஐயாவுடைய பேச்சை நானும் என் மனைவியும் ஒரு நாள் கூட தவறாமல் கேட்டுருவோம். நான் தினமலரில் பணி புரிந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன். என் பேர் நவநீத கிருஷ்ணன், பள்ளிக்கரணை. ஐயா வந்து ரொம்ப ஆறுதலான விஷயங்கள், முக்கியமானதுங்கள் எல்லாம் கரெக்டாக சொல்லுவார். அவர் சொல்கிறபடி அன்னன்னை நாளை நாங்கள் கடத்திக்கிட்டு இருக்கோம். ஐயாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும்னு வேண்டிக்கிட்டு. ஐயா, நாங்கள் பள்ளிக்கூடத்தில் விடுப்பு கடிதம் எழுதியிருக்கோங்க ஐயா. காதல் கடிதங்கள்லாம் கூட பார்த்துருக்கோம் ஐயா. ஆனால் இப்படிப்பட்ட கருத்து கடிதங்கள் இத்தனை வருடங்களாக பரிமாறி இருக்காங்க அப்படின்னா அது உங்கள் ஒருத்தருக்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அத்தனை ரசிகர்களுக்கும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை கொடுத்துடலாம். உங்களுடைய அன்பினை ஐயாவுக்கு நீங்கள் பரிமாறலாம். ஐயா, நீங்கள் வந்து இலக்கிய அந்த பத்திரிகை துறையிலும் இருக்கீங்க, ஜோதிட துறையிலும் இருக்கீங்க. உங்களுக்கு பத்திரிக்கை படிக்க பிடிக்குமா, ஜாதகம் படிக்க பிடிக்குமா? பத்திரிக்கை எழுத பிடிக்குமா, ஜாதகம் எழுத பிடிக்குமா? ரெண்டுமே தான். ஜாதகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எழுதுவேன். பட் பத்திரிக்கைன்னு நான் மீன் பண்ணுறது வந்து ஒரு இது ப்ரெஸ் மீடியா. எஸ், ஐ மீன் ப்ரெஸ் மீடியா. அந்த பிரிண்டிங் இதில் தான் ரொம்ப வருஷமாக இருந்துட்டுருக்கேன். நான் டிவி மீடியாவுக்கு, எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு வரத்துக்கு முன்னாலேருந்தே நான் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து ஐ மீன் ப்ரெஸ் மீடியா தான். ஐயா, நீங்கள் வந்து எப்பயாவது உங்களோட ஜாதகம் நீங்களே படிச்சிருக்கீங்களா? அடிக்கடி பார்ப்பேன். அடிக்கடி பார்ப்பீங்களா? என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நீ ஏதாவது என்னமோ லேட் ஆகுது, இது ஏன் இவ்வளோ சீக்கிரம் நடக்கல, அது ஏன் லேட் ஆகுதுன்னு மனசில் அப்படியே டக்குன்னு உடனே ஜாதகத்தை எடுத்து என்ன தசை என்ன புக்தி. ஐயா, சுய ஜாதகம் பார்க்கலாங்களா ஐயா? சுய ஜாதகத்தை பார்க்கலாங்களா ஐயா? பார்த்துட்டு ஓஹோ அப்படின்னா இந்த டேட் வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் சைலண்ட் ஆகிடுவேன். எல்லாத்துக்கிட்டையும் நம்ம ஒன்று கேட்டோம் 2026. அந்த கேள்வி ஐயா கிட்ட கேட்காம. ஆமாம், அந்த எல்லா ஒரே பால் தான் ஐயா. 2026 புது புது கட்சிகள் வருது. எந்த கட்சி மேலே வரும், எந்த கட்சி கீழே போகிறோம், எங்களுக்கே கன்ஃபியூசிங்காக இருக்குது. எந்த கட்சி நடுவில் நிற்கும்? அதானே எலெக்ஷன் ரிசல்ட் வருது பாருங்க, அதுக்கு மறுநாள் கேளுங்க, நான் சொல்லிடுறேன். மறுநாளா? அதாவது நான் வந்து இது ஒரு கொள்கையாக வச்சுட்டு இருக்கேன். ஓகே, எல்லா கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸு, ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்டியில் பீப்புளுமே என்கிட்ட ரொம்ப ஒரு நட்போடு பழகிறாங்க. நான் ரொம்ப வருஷமாக எல்லாரோடையும் பழகிட்டு இருக்கேன். எந்த கட்சியிலும் ஒரு மெம்பர்ஷிப், பேசிக் மெம்பர்ஷிப் கூட இன்னி வரைக்கும் வச்சுக்கல. ₹1 மெம்பர் இருப்பாங்களா, அது கூட கிடையாது. ஐ எம் நாட் எ மெம்பர் இன் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸ்ட்ரிக்ட்லி யூ ஆர் மெம்பர் இன் குடிமகன் பார்ட்டி. ஆமாம் ஆமாம், ஒரு விரல் தான். ஆமாம், முத்துவோம், அவ்வளோதான். நான் என்னுடைய நிகழ்ச்சியில் நிறைய தரம் சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு ஓட்டு போடாமல் இருக்காதீங்க, அது பெரிய தப்பு, ஜனநாயகத்துக்கு பண்ணுற பெரிய துரோகம். நீங்கள் யாருக்கு வேணால் போடுங்க, ஆனால் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்கன்னு அந்த போலிங் டேட் கிட்ட வரும்போது சொல்லிகிட்டே இருப்பேன். நம்ம ஊரில் 60% ஓட்டு போகாது, அது போகவே போகாது. 90% கிராஸ் பண்ணி ஓட்டு பதிவானா தான் சரியான ரிசல்ட் வரும். ஆனால் இந்த தடவை ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து சுண்டி விட்டுருக்காரு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், தளபதி விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி இருக்கும் ஐயா அவருக்கு? தெரியல எனக்கு, நான் அவர் ஜாதகத்தை பார்த்ததில்லை. ஏதாவது ஒன்று நாங்களும் கிடைக்கும்னு பார்க்குறோம். இல்லைங்க, அவருக்கு கொஞ்சம் இளைஞர்களுடைய சப்போர்ட் இருக்குங்கிறதெல்லாம் உண்மைதான். பட் நான் வந்து பொதுவாகவே நான் அரசியல் பற்றி ஜோசியம் சொல்ல மாட்டேன். என்னுடைய ஜோசியத்தில் அரசியலுங்கிற அந்த ஒரு இது மட்டும் வரவே வராது.
சூப்பர்யா, நீங்கள் சொல்லிட்டீங்க எல்லா கட்சி ஆளுங்களும் வந்து என்னோட நண்பர்கள் அப்படின்ட்டு, எல்லா கட்சியில் இருக்கவங்களையும். அதே மாதிரி விஜய் சாரும் இப்போ உங்களோட நண்பர், அவருக்கு நீங்கள் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? வாழ்க 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 வளமுடன் வாழ்கன்னு சொல்லுவேன். ஒண்டர்ஃபுல்லையா, சொல்லும் போதே ஒரு வீரியம் தெரியல. தெரியுது பாருங்க. அவருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு எனக்கு வந்து உரிமை இருக்குது. நான் அவரை வாழ்த்துறேன், நல்லா இருக்கணும், அவர் வந்து அவருடைய எண்ணங்கள்லாம் ஈடேறி நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன், அவ்வளோதான். பட் நான் வந்து அரசியலை வந்து நான் தயவு செஞ்சு என்னை அதில் இன்வால்வே நான் பண்ண மாட்டேன். அரசியலை பற்றி பேச மாட்டேன். பொது பப்ளிக் இதில் ஃபோரமில் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஜோசியம் பார்க்குறேன்னு சொல்லிகிட்டே நிறைய பேர் விளம்பரம் பண்ணிட்டு பெரிய ஆளாகிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. சரி, அரசியலை விட்டுருவோம். இப்போ நான் கடைசியாக ஒன்று கேட்குறேன், ஒரு ரசிகனாக நான் ஒன்று கேட்குறேன். ஜனநாயகம் கடைசி படம்ட்டாங்க, உண்மையாகவே கடைசி படமாக இருக்குமா இல்லை நடிக்க வருவாரா? இல்லை இல்லை இல்லை, நிறைய வரும், நிறைய. எஸ் எஸ், அதுதான் எனக்கு வேணும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். இங்கே இந்த மேடையில் வந்து நானே வந்து உடச்சிக்கிட்டேன். விஜய் சாரோட ஒரு மிகப்பெரிய ரசிகனா விருந்து பார்க்கும், அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நடிகர்களில் ஒருத்தனா இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து அவர் நடிக்க போறாரு அப்படின்ட்டு ரொம்ப நன்றி. அதே மாதிரி வந்து அவங்களோட அம்மா, விஜய் சாரோட அம்மா வந்து சோபா சந்திரசேகர் சந்திரசேகர் அம்மா வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து நெருங்கிய. இல்லை, அவங்க நல்லா பாடுவாங்க, அவங்க ஒரு நல்ல சிங்கர். சூப்பர் நிகழ்ச்சி நான் கேட்டிருக்கேன். ஒரு தடவை அவங்களுடைய விமர்சனம் கூட எழுதியிருக்கேன் தினத்தந்தியில். Yes. அவங்க கச்சேரி விமர்சனம் 2 தடவை எழுதியிருக்கேன் நான். ஓகே, ஐ நோ ஹர், ஷீ நோஸ் மீ, அவ்வளோதான். ஜோதிட பிரியர்கள் எல்லாருமே இங்க இருப்பாங்க ஐயா. ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஐயா? நம்பணும்னு நான் யாரையும் வற்புறுத்தலை. நம்பினா வாங்க என்கிட்ட, இல்லையா பரவாயில்ல வாங்க, சும்மா காஃபி சாப்பிட்டு போடலாம். ஐயோ, இதில் ஒரு டிஃபைனாக ஒன்று கேட்கணும்னு எனக்கு தோணுது. ஜோதிடம் நீங்கள் நம்பிக்கை இல்லாதவங்களை நம்ம வந்து குறை சொல்ல முடியாதுங்க. அது அவங்கவுங்களுடைய சொந்த வெறுப்பு. நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ ஏன் அதை நம்பலை? நான் நம்புறதெல்லாம் மற்றவங்க நம்பணும் நான் எப்படி எதிர்பார்ப்பேன்? அது சரியில்லை. அது எனக்கு ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இருக்குன்னா எல்லாருக்கும் அதில் நம்பிக்கை இருக்கணும், என்ன மாதிரியே எல்லோரும் இருக்கணும்னு யாருமே அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அவங்கவுங்களுக்கு எதோ நம்பிக்கை இருக்கோ நம்பட்டும். என்னுடைய சப்ஜெக்டில் நம்பிக்கை இருந்தால் என்கிட்ட அதை பற்றி வந்து பேசினா நான் பேசுவேன், என்கிட்ட கேள்வி கேட்டால் நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டா இல்லையே, நாங்கள்லாம் நண்பர்களாக தான் பல வருஷங்களாக இருந்துகிட்டு இருக்கோம். இதில் ஒரு விஷயம் கேட்கணும்னு என்ன தோணுதுன்னா, ஜோதிடம்னா நீங்கள் என்ன டிஃபைன் பண்ணுறீங்க? இருட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் போட்டு வழிகாட்டுற ஒரு டார்ச் லைட்டாக காமிச்சிட்டே வந்தால், இருட்டு ஒரு டார்ச் லைட்டு காமிச்சிட்டே வந்தால் அப்படியே நடந்து வருவாங்கல்ல பாதை. ஓகே, அந்த ஜோதியை காட்டுபவன் ஜோதிடன். ஜோதினா வெளிச்சம் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஜோதி இதுதான் ஜோதி, இதுதான் வெளிச்சம், இதுதான் பாதை, இப்படி வா அங்கே போனால் பள்ளம் இருக்கும், இங்கே ஏதோ இருக்கு இடிச்சுன்றத, அங்கே தடிக்கு விழுந்துடாத அப்படின்ற மாதிரி ஒரு வே, அந்த பாத்வே அதை காமிக்கிறது தான் ஜோசியம். நிறைவா இத்தனை நபர்கள் இந்த மேடைக்கு வந்து உங்களை பற்றியும் உங்கள் கூட பழகின அந்த பயணத்தை பற்றியும் சொன்னாங்க. அவங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் நிறைவா. எல்லாருமே வந்து எங்கூட ரொம்ப நெருங்கி பழகினவங்க, ரொம்ப வருஷம் பழக்கம்தான். எஸ்வி சேகராக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், பாக்யராஜ் சாராக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து எனக்கு என்னுடைய வெல்விஷர்ஸு. எஸ்வி சேகர் வந்து ஜிஇசி டிவின்னு ஒரு டிவியில் இருந்தார், அதோடைய இன்சார்ஜாக இருந்தார். அந்த ஜிஇசி தான் பிற்காலத்தில் விஜய் ஆச்சு. ஆமாம், விஜய்ன்ற பேர் வரதுக்கு முன்னால் அதுக்கு பேர் ஜிஇசி. அந்த ஜிஇசியில் அவர் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய மியூசிக் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு வந்து அவர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து என்னுடைய விமர்சனங்கள் எல்லாம் ரெகுலராக படிப்பார். தினத்தந்தியில் ரெகுலராக என்னுடைய விமர்சனங்கள் எல்லாம் படிச்சுட்டு சில நேரத்தில் ஃபோன் பண்ணி அதை பற்றி கமெண்ட் பண்ணுவார். அதுலேயும் ஏதாவது ஒரு நகைச்சுவை இருக்கும். அவர் என்ன பேசினாலும் அதில் ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும். அந்த மாதிரி தான் பேசுவார். ரொம்ப ஒரு நல்ல நண்பர், நல்ல மனிதர். அவர் அந்த ஜிஇசியில் இருக்கும்போதெல்லாம் எனக்கு நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. சூப்பர். ஸோ அதெல்லாம் வந்து மறக்க முடியாது என்னால். அந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமலே பழகிட்டு இருக்கோம் 45 வருஷமாக. அவர்கிட்ட நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் எதிர்பார்த்து நிற்கலை, அவர் என்கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்கல. ஆனால் என்னமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அது அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு பிணைப்பு, அந்த மாதிரி அவர் எனக்கு பழக்கம். அதே மாதிரி இவர் வந்து பாக்யராஜ் சார் வந்து அவர் மறந்துட்டார், அவருடைய சீரியலில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் ஒரு நடிகரும் கூட நடிச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு என்னை வந்து எங்கே பிராமணனில் ஆக்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாரு. சாருடைய சீரியல்லையும் நான் வந்து ஜோசியர் ரோலில் தான் வந்தேன். 2 சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று பாக்யராஜ் எழுதி டைரக்ட் பண்ணது ஒரு கதையின் கதை,
இன்னொன்று வந்து சோராம் சாமி சார் எழுதி இயக்கிய எங்கே பிராமணன், ரெண்டுலேயும் நான் வந்து அப்பியராக இருக்கேன். அவர் தான் எனக்கு, அவருங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் பழக்கம் எனக்கு. அப்போலேருந்தே எனக்கு எஸ்வி சேகர்லாம் நல்ல ஒரு ஃப்ரெண்டு. சூப்பர். காலத்தை வென்றவன் அப்படின்ற ஒரு டைட்டிலுக்கு உகந்தவர் நீங்கள். உங்களை வந்து சிறப்பிக்கிறதுக்கு இங்கே வந்து எங்களுக்கு வயது இல்லைனாலும், பாராட்டுறதுக்கு வயது இல்லைனாலும், உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கும், உங்களை வந்து பெருமைப்படுத்தி பார்க்குறதுக்கும் எங்களுக்கு வந்து அதுக்கு மனசு இருக்குது. ஒரு சின்ன மனசு, அதில் பெரிய மனசில் இருந்து நாங்கள் 2 பேரும் இங்கே வந்து நின்று பேசிட்டு தான் இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த ஒரு முக்கியமான நபர்கள் உங்களுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த முக்கியமான நபர்கள் மேடைக்கு கூப்பிட்டு ஐயாவை பெருமைப்படுத்திடலாம்னு நினைக்கிறேன். சொல்லும்போது மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் அப்படின்னு சொல்லிட்டு, வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். வணக்கம். காலத்தை வென்றவன் ஹரிகேசநல்லூர். டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சில்க்ஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிப்ரேஷன்ஸ். பவர்ட் பை தன்வி பொட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். ஆரல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை. பழமையும் பாரம்பரியமும் போரூர் மற்றும் காஞ்சிபுரத்தில். ஆச்சி அதிரசம் மாவு இன்ஸ்டன்ட் மிக்ஸ். கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. சந்தன மனம் கமிழும் SKM பூர்ணா பூஜா ஆயில். இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய். அசோசியேட் ஸ்பான்சர் ஆஸ்ட்ரோவிட். நம்பர் 1 Vedic astrology provider. Your divine journey starts here. Raj Hearing, premium people for hearing aids. RMD group of hospitals. We add life to days, not days to life.